பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ் இல்லைங்க. ஆனாலும் நான் சொல்ற பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது வட இந்தியால இருக்கிற மாதிரியான ஃபேக் நியூஸ் கிடையாது. இது எனவே பேசுவோம் உடைய நியூஸ், தமிழ்நாட்டின் நியூஸ், தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லாத்தையுமே பேசுற நியூஸ். இன்னைக்கு நான் சொல்றது வேணா உங்களுக்கு ஃபேக் நியூஸா தெரியல. ஆனா திங்கக்கிழமை பாருங்க, இது நடந்தாலும் நடந்துரும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தற்குறிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. வேணா நீங்க பாருங்க. தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டம், அரசு ஊழியர்களும் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க சம்பளத்துக்கு அரசு மற்றும் தனியார்ல வேலை பார்க்கிற எல்லாருமே போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. வருமான வரித்துறையின் சர்வர் ஜாம் ஆகி கிடக்குது. கூலியை குறை, சம்பளத்தை குறை, சம்பளத்தை குறை, கூலியை குறை. மாசம் எங்களுக்கு 20,000 ரூபாய் மட்டும் போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எதுவும்னா மயிரும் மண்ணும் அப்படி என்ன வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள நீ சம்பாதிச்சா போதுண்டா விளக்கென்ன அப்படின்னு. இத சொன்னது யாரு தெரியுமா? எந்த அண்ணன் தெரியுமா? என் குடும்பத்துல ஒருத்தன். எங்க அம்மாவோட தம்பி எனக்கு தாய்மாமன்டா. எங்க அப்பனோட தம்பி சித்தப்பன்டா. எனக்கு முன்னாடி பிறந்தவன் என் அண்ணன்டா. என் தாத்தா கூட பிறந்தனால அவன் எனக்கு சின்ன தாத்தாடா. என் பாட்டி கூட பிறந்தனால அவன் எனக்கு சின்ன மாமா தாத்தாடா. இப்படி என் குடும்பத்துல பொறுத்த இருத்த. நான் தான் விஜய்டா. இந்த விஜய் சொல்ற, எனக்கு யாராவது சம்பளத்தை ஏத்தி போட்டீங்க, பிச்சு போடுவேன் பிச்சு. இது என்ன திமுக ஆட்சியாடா? இது தாவேக ஆட்சி. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே, இந்த திமுக ஆட்சி எவ்வளவு கேவலமானதுன்னு. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். கேட்டீங்கல்ல, திமுக ஆட்சி மாதிரி எல்லாம் கிடையாது எங்க அண்ணனோட ஆட்சி. தகுதி எல்லாம் பிக்ஸ் பண்ண மாட்டாரு. எல்லாத்தையுமே சம்பளத்தை கம்மியா வாங்குங்க, நான் சிலிண்டர் தரேன்னு சொல்றாரு. அண்ணன் யாருக்கு வேண்டி சொல்றாரு? எங்களுக்கு வேண்டிதான் சொல்றாரு. ஆனா எங்க அண்ணன் சினிமாவில் நடிக்கும் போது என்ன உச்சத்தை சம்பளம் வாங்கினோட்னா அப்படிங்கறது நீங்க எல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா அது எங்க அண்ணன்.